ஓம் மகாதேவியை நமஹ. இன்றைக்கி நம்ம சௌந்தர்யலஹரியுடைய ஸ்லோகம் 93 எப்படி படிக்கிறது, அதை எப்படி அழுத்தி சொல்கிறது, பதம் பதமாக எப்படி பிரித்து படிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். சௌந்தர்யலஹரியுடைய அர்த்தம் என்ன, அதை எப்படி அந்த லிரிக்ஸு எல்லாத்தையுமே நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். 2 ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லோகாக்கு போகலாமா? श्लोकं 93 अराळा केशेषु प्रकृतिसरला मन्दहसिते शिरीषाभा चित्ते दृशदुपलशोभा कुचतडे दृशं तन्वी मध्ये पृथुरुरसिजारोहविषये जगत्रातुं शम्भोर् ஜெயதி கருணா காட்சி தருணா. இப்போது இதில் எதெல்லாம் அழுத்தி சொல்லணும் லெட்டர்ஸுங்கிறத பார்க்கலாமா? அராளா, ஆக்சுவலி இதை லான்னு சொல்லலாம், லான்னு சொல்லலாம். ஸோ அராளான்னு சொல்லலாம், அராளான்னு சொல்லலாம். கேஷேஷு, ஷே ஷான்றது மாதிரி வரணும் அங்கே உச்சரிப்பு. பிரகிருதி பிரகிருதி சரளா, இங்கேயும் சரளா அப்படின்னு வரலாம், சரளான்னு வரலாம். மந்தஹசிதே, மந்தஹசிதே. ஷிரீஷாபா, ஷ வரணும், ஷிரீஷாபா, பா அழுத்தி சொல்லணும். சித்தே திருஷது பல சோபா, அதில் த இல்லை த, திருஷது து த வரணும். திருஷது பல சோபா, பா சொல்லணும். குச்சதடே, சன்னு சொல்லணும், ச இல்லை குச்சதடே. ட ட இல்லை ட, ஸோ குச்சதடே. திருஷம், பிருஷம் அப்படின்னா ப ப அழுத்தி சொல்லணும், பிருஷம். தன்வி மத்தியே, தன்வி மத்தியில் த அழுத்தி சொல்லணும். பிருத்துருரசி ஜாரோக விஷயே, பிருத்துருரசிங்கிறதுல தவை அழுத்தி சொல்லணும். பிருத்து த து அப்படிங்கிறது சொல்லணும். ருரசி ஜாரோக விஷயே ஜகத்ராத்தும், ஜக க சொல்லணுங்க, ஜகத்ராத்தும் ஷம்போர் ஜெயதி, ஷம்போர் போ வரணும், ஷ வரணும். ஷம்போர் ஜெயதி கருணா காட்சி தருணா, ச வரணுங்க, காட்சி அப்படின்னு சொல்லணும், காட்சி தருணா. இப்போது உங்களுக்கு இதை எங்கே எப்படி உச்சரிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதில் பதம் பதமாக எப்படி பிரித்து படிக்கலான்றதை பார்க்கலாமா? அராளா கேஷேஷு பிரகிருதி சரளா மந்த ஹசிதே, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க. ஷிரீஷாபா சித்தே திருஷது பல சோபா குச்சதடே பிருஷம் தன்வி மத்தியே பிருத்துருரசி ஜாரோக விஷயே ஜகத்ராத்தும் ஷம்போஹோ ஜெயதி கருணா காட்சி தருணா, காட்சி தருணா அப்படின்ற மாதிரி படிக்கலாம். திருஷது பல சோபா அப்படிங்கிறது திருஷது பல சோபான்னு உங்களுக்கு நான் அதை பிரித்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் அதை படிக்கும்போது ஷிரீஷாபா சித்தே திருஷது பல சோபான்னு தான் படிக்கணும், அதை பிரித்து சொல்லக்கூடாது. ஓகே, அது ஒரே வார்த்தை தான். அதே மாதிரி பிருத்துருரசி 3வது லைனில் பிருத்துருரசி ஜாரோக விஷயங்கிறத பிருத்துஹு ப்ளஸ் உரசி ஜாரோக அப்படிங்கிறது தான் வரும். அது அப்படின்னா அம்பாளுடைய ஸ்தனங்களை குறிக்கிறது. அதனால் அதை சொல்லும்போது பிருத்துஹு ப்ளஸ் உரசி ஜாரோக அப்படிங்கிறத தான் சொல்லணும். பட் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக படிக்கும் பொழுது, அதை பிரிக்கும் பொழுது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பிருத்துருரசி ஜாரோக விஷய அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். பட் சேர்த்து படிக்கும்போது பிருத்துருரசி ஜாரோக விஷயே அப்படின்னு. இப்போ நான் இவ்வளோ தடவை சொன்னதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது பேஹாட் ஆகிருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்படி தான் நம்ம இந்த ஸ்லோகாவை பதம் பதமாக பிரித்து படிக்கணும். இன்னொரு தடவை இதே ஸ்லோகாவை நம்ம சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். अराळा केशेषु प्रकृतिसरला मन्दहसिते शिरीषाभाचित्ते दृशदुपलशोभाकुचतडे भृशं तन्वी मध्ये पृतुरुरसिजारोहविषये जगत्त्रातुं शम्भोर्जयति करुणा काचिदरुणा. இப்போ அடுத்ததில் நம்ம ஸ்லோகம் 94 எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓ மகாதேவியை நமஹ.